பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. என் பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. மத்தேயு 11:8-29 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இடத்திலே ஆண்டவர் 2 காரியத்தை ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Come unto me, என்னிடத்தில் வாருங்கள், I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள். வருத்தம், பாரம், கவலைகளோடு இருக்கக்கூடிய திரளான மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு I will give you rest and relief. வருத்தங்கள், பாரங்கள், மன அழுத்தங்கள் இருக்கும்போது அந்த பாரங்களை நாம் யார் மேலே வைத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வருத்தம், பாரம் என்று ஒரு டெஃபினிஷன் சொன்னாச்சுன்னா, சில லாரிகளில் லோடு ஏற்றி கொண்டு போவாங்க, அது அப்படியே இழுக்க முடியாதபடி அவ்வளவு வெயிட்டாக இருக்கும், தடுமாறி கொண்டிருக்கும். அதுபோல வாழ்க்கையில் பல அழுத்தத்தின் நடுவில் தடுமாற்றங்களும் பல ஸ்தோத்திரம் ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்பிரிட்டோடு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். ஸ்தோத்திரம், அது ஒரு பாயிண்ட்ஸ். 2வது சொல்லுகிறார், தன்னிடத்தில் வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Then you shall find rest for your life, your soul. முதலாவது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதலை உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். அப்படிதானே சொல்றீங்க. ஸ்தோத்திரம், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், ஆங்கிலத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதலை நீங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You shall find rest unto your soul. ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் நாம் கண்டடைகிற இளைப்பாறுதல். ஆண்டவரிடத்தில் வந்தாச்சுன்னா அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். He is the source of rest and peace. ஆண்டவர் தான் இளைப்பாறுதலின் புகலிடம். ஆண்டவரிடத்தில் வந்தால் கண்டிப்பாக இளைப்பாறுதலை தருவார். இங்கே வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு நிபந்தனை. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் வராத மக்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அவர்களை வாருங்கள், எந்த நிலையில் இருந்தாலும் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவரிடத்தில் வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், டேக் மை யோக் அப்பான் யூ அண்ட் லேர்ன் ஆஃப் மீ. வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்கான இளைப்பாறுதலை என்ன செய்வீங்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். டேக் மை யோக் அப்பான் யூ அண்ட் லேர்ன் ஆஃப் மீ என்று சொல்லும்போது, டேக் மை யோக் அப்பான், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது எதை காட்டுகிறது சொன்னால், என்னிடத்தில் வந்த நீங்கள் என்னை என்னுடைய சீசராகுங்கள். It means to become his disciple. It is a deeper surrender of us to him. ஆண்டவரிடத்தில் வந்த நாம அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய சீசராகுதல். இப்போ ஸ்தோத்திரம், ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவனாக வேண்டுமென்றால் ஃபர்ஸ்ட் அவனுடைய பெயர் அங்கே என்ரோல் பண்ணணும். அப்பொழுதுதான் அந்த ஸ்கூல் மூலமாக, அந்த ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக வர வேண்டிய ஆலோசனைகள், அவனுக்கு கொடுக்கக்கூடிய போதனைகள் கொடுக்கப்படும். வந்து என்ரோல் பண்ணும்போதுதான் அவன் அங்கே கற்றுக்கொள்வதற்கு தகுதியாகிறான். நம்ம ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கையில் அவருடைய நுகத்தை நம்மை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பின்பு நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். வரும்போது இயேசுவிடத்தில் வரும்போது சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இது எதை காட்டுகிறேன்னு சொன்னால், தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. பீஸ் வித் காட். ரோமர் 5:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கின்றோம். கர்த்தரிடத்தில் வராமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது. தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். தேவனோடு அவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. They have not peace with God. அவர் தேவனிடத்தில் சமாதானம் மற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரிடத்தில் வந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் they shall find the rest of God. அதாவது தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவன் கொடுக்கும் இளைப்பாறுதல், தேவ சமாதானம். பைபிளில் சொல்றதுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுள். தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை உடையவர்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் டிப்ரெஷன் கண்டிஷனுக்குள் போக மாட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ளே கிறிஸ்துவோடு கற்றுக்கொண்டிருந்த நாட்களில் அவருடைய டிசைபிள்ஸான சூழ்நிலையிலே பேதுரு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலைக்குள்ளே சங்கிலியில் மாட்டப்பட்டு 4 போர் வீரர்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய குற்றம் புரிந்தவர் கிடையாது. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த சங்கிலி கட்டப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறாரு? நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுது, நெக்ஸ்ட் டே அந்த ராஜாவுடைய பர்த்டே, அதில் இவனுடைய தலை வெட்டப்பட இருக்கிறது. அது அவனுக்கு நன்றாக தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. நாளைக்கு உன் தலை சிரச்சேதம் செய்யப்படவிருக்கிறது. ராஜாவின் ஜனன நாளிலே அவன் தலை வெட்டப்பட போகிறது. ஏனென்றால் அந்த அரசன் ரொம்ப பொல்லாதவன், யோவான் ஸ்நானகனை கொன்றவன். இப்பொழுது அவன்தான் இவனை சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறான். நாளைய தினத்திலே அவன் சாகப் போகிறான் என்று தெரிந்தாலும் அந்த சாவை குறித்த பயம் என்று அந்த ஜெயிலில் என்ன செய்திருக்கான்? நித்திரையாய். சாதாரண தூக்கம் அல்ல. தேவதூதன் வந்து செய்றாரு, தட்டி எழுப்புகிறான். அவனுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் சூழ்நிலைக்கேற்றபடி இருக்கவில்லை. சீசனாகி தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட மக்களுக்கு கிடைக்கும் இளைப்பாறுதல். They shall find rest for their soul. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு டிப்ரெஷன் கண்டிஷனுக்குள் போக மாட்டார்கள். நவேத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து படகில் இருக்கிறார். சீசர்கள் அந்த படகை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள்.
கடல் கொந்தளிக்கிறது, எல்லாரும் ஸ்தோத்திர சத்தமிட்டு புலம்புகிறார்கள். அதே சூழ்நிலையில் அங்கே இயேசு எப்படி இருந்தாராம்? எப்படி இருந்தார் சொல்லுங்க? நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கப்பலின் பின்னணி தான் காற்றில் அதிகமாக முதல் பாதிக்கக்கூடிய இடம். அங்கதான் அதிக அழுத்தங்கள் இருக்கும், காற்றுகள் மோதும். அந்த இடத்திலே இயேசு எப்படி இருந்தாராம்? நித்திரையாயிருந்தார். சோ பாருங்க, கொந்தளிக்கிற காற்று, கப்பல் அசைகிறது. அந்த நேரத்திலேயும் அவர் அயர்ந்து என்ன செய்தார்? தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள் தள்ளினார்கள். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறோம். அவர்களை அடித்து உதைத்து, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, ஜெயிலில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நடுராத்திரி வேளையிலே நெக்ஸ்ட் டே ராஜாவுக்கு முன்பாக அல்லது ஜட்ஜஸுக்கு முன்னால் கொண்டு போய் இவர்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியாது. ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதித்தார், ஏன் இப்படி செய்தார் என்று கர்த்தர் மேல் குற்றம் சாட்டாதபடி அந்த நடுராத்திரியிலே பாடி கர்த்தரை என்ன செய்தாங்களாம்? இதுதான் தேவ சமாதானம், தேவனுடைய இளைப்பாறுதல். நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவுக்கான இளைப்பாறுதலை பெறுகிறோம். ஆகையால் தான் கர்த்தரிடத்தில் வரும்போது பாவ மன்னிப்பாகிய இளைப்பாறுதலை தருகிறார். when we come unto him he will give rest, சமாதானத்தை தருகிறார். வரக்கூடிய மக்களுக்கு no condition, come unto me I will give you rest, வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வந்தவர்கள் கிறிஸ்துவண்டை வந்த மக்களுக்கு தான் நிபந்தனை. கிறிஸ்துவிடத்தில் வந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் கற்றுக்கொள்ளுங்கள், வந்த என்னிடத்தில் learn of me for your soul, உங்கள் ஆத்துமாவுக்காக என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் you shall find rest for your soul. உங்க ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதலை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க டிப்ரெஷன் கண்டிஷனுக்குள்ள போக மாட்டீங்க. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் தேற்றப்படும்படி ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சந்திக்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்குள்ள வார்த்தையை உங்களுக்கு தருவார். கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அதை அடைய முடியாது. Learning is an art, there is no end to it. கற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை, அதற்கு முடிவே கிடையாது. முடிவுண்டா? கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, learning is an art, there is no end to it. அதுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம கற்றுக்கொள்ளுகிறவர்கள். as long as we live in the earth we are learners. லேர்னிங் சர்டிபிகேட் வைத்து எல்போர்டு என்று சொல்லி வண்டி ஓட்டக்கூடிய மக்களை சரியா கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொள்ள பழகுகிறவர்கள் என்று அர்த்தம். we are learners, not scholar. நாம முற்றிலும் தேறினவர்கள் கிடையாது. உலக பிரகாரமான ஃபீல்ட்ல somebody is maybe scholar in some selective field, சில குறிப்பிட்ட பகுதி சப்ஜெக்ட்ல தேர்ச்சி அடைந்திருப்பார்கள். இப்ப மேக்ஸ்ல தேர்ச்சி அடைந்தவர்கள் சயின்ஸ்ல அந்த தேர்ச்சி இருக்காது. எல்லா ஃபீல்டையும் தேறினவர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் போய் எல்லா ஃபீல்டையும் தேர்ச்சி அடைந்தவர் என்று சில தந்திரத்தில் நல்ல தேர்ந்தவங்களா இருப்பாங்க, சிலர் ஏமாற்றுவதில் ரொம்ப கில்லாடிகளா இருப்பார்கள், சில பொய்களை சொல்வதில் சிறந்த அறிவாளிகளா இருப்பார்கள், பொய்களை சொல்வதில் ரொம்ப ஸ்காலராக இருப்பார்கள், அவர் பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். எல்லா ஃபீல்டையும் தேர்ச்சி பெற்றவர்கள் யாருமே கிடையாது. ஆவிக்குரிய சர்க்கிளில் we are learners. எப்பொழுதுமே எல்போர்டு தான்.
நாம முற்றிலும் கற்றவர்கள் கிடையாது. பால் சொல்லுகிறார், முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று என்ன செய்யல, எண்ணவில்லை. முற்றிலும் தேறின ஆனேன் என்று எண்ணாமல் தேரும்படி நாடுகிறேன் என்றுதான் சொல்றார். பவுலுக்கு முன்பாக நீங்கள் நான் நிற்க முடியுமா? அவர் எவ்வளவு டெடிகேட்டட் மேன், தேவனை தரிசித்தவர், முகமுகமாய் கண்டவர், 2 முறை தேவனை கண்டவர். நீங்கள் நான் இன்றைக்காவது தேவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. 3ஆம் முறைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது ஒரு முறை. ஃபர்ஸ்ட்லேயே ஆண்டவர் அவரை சந்தித்த போது ஆண்டவருடைய சத்தத்தை எபிரேய பாஷையில், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற என்று ஆண்டவருடைய வார்த்தையை டைரக்டாக கேட்டவர். 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பால் சொல்றாரு, நான் இப்போ அறிவில் குறைந்துள்ளவன், அறிவில் குறைவுள்ளவன், இப்போ நான் இன்னும் தேர்ச்சி அடையவில்லை, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நினைச்சல எண்ணவில்லை, நான் தேர்ச்சி அடையும்படி என்ன செய்கிறேன், நாடுகிறேன். All of us are learners. நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான். ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், learn of me, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால், நீங்க ஆண்டவருடைய டிசைபிளாக மாறிவிட்டால், Jesus is ready to educate you. உங்களை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க ஆர்வமாயிருக்கிறார். He is willing to educate you. உங்களை பயிற்றுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் தான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு, நம் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் அடையத்தக்க பல காரியத்தை, நல்ல காரியத்தை அவர் கற்றுக் கொடுப்பார். முதலாவது, இயேசு கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்கள், Jesus is the son of God. He is God. அவர் தேவகுமாரன், தேவனாய் இருந்தார். ஆகிலும் yet he learned obedience. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல் என்பது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம். வாழ்க்கைக்கு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். கீழ்ப்படிதல் தான் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகின்ற பட்ட வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையினாலே கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் என்ன செய்தாரே, ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு பேஸாக இருந்தது, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாம கீழ்ப்படிதலை கிறிஸ்துவிடத்தில் கிறிஸ்து ஏனென்றால் அவர் தேவகுமாரனாக இருக்கின்றபடினால அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுமே கிடையாது. He is perfect. ஆனாலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட நமக்கு மாதிரியை உண்டாக்கும்படி அவன் மரண பரியந்தமும் கிறிஸ்து தேவனுக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை என்ன செய்தாராம், கொடுத்தார். எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். கீழ்ப்படிந்தபடினாலே, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவகுமாரன், அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட காலத்தில் மாம்சத்தில் இருக்கக்கூடிய தமது ஜனங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படி அவர் தேவனுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிந்தார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இரண்டாவது ஒரு கருத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்னிடத்திலும் எல்லாவற்றையும்
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் மனரம்யமாயிருக்க போதிக்கப்பட்டேன். 11 வாசிங்க. 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned in whatever state I am to be content in it. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். சிலருக்கு வாழ்ந்திருக்க தெரியும், சிலருக்கு தாழ்ந்திருக்க தெரியும். மனரம்யமாய் இருக்க, அதான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த நல்ல பாடத்தை அவர் எங்கே கற்றிருக்க முடியும்? தேவன்தான் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தினால் தான் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். Paul had learned this good lesson from his Lord Jesus Christ, from the presence of God. பவுல் தன்னையும் தன்னை சுற்றிலும் உள்ள காரியத்தையும் ஒருபோதும் சார்ந்திருக்கவில்லை. தனக்கு உதவி செய்த மக்களையும் அவன் சார்ந்திருக்கவில்லை. அவன் சூழ்நிலையை சார்ந்திருக்கவில்லை. அவன் இந்த உலகத்துக்குள்ள எந்த காரியத்தையும் டிபெண்ட் பண்ணி வாழவில்லை. தேவனை சார்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு இருந்த வசதி வாய்ப்பு எல்லாவற்றிலும் அவன் அனுபவித்தாலும் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும், இப்போ சில அப்பா அம்மா வீட்டில் நல்லா இருப்பாங்க, மாமியார் வீட்டு போயிட்டுனா அங்கே பூதம் இருப்பது போல் நினைப்பார்கள். மாமியார் வீடும் ஒரு வீடு தான், அதுவும் ஒரு இடம்தான். இந்த வசனத்தின் உண்மை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலேயும், அப்படிதானே பவுல் சொல்றாரு, எவ்விடத்திலும், எவ்ரி பிளேஸ். அப்பா வீடு பரலோகம், மாமியார் வீடு பூதம் நிறைந்த வீடா? மாமியார் வீடு என்றால் அநேகருக்கு கசப்பு. அந்த இடத்திலும் இந்த வசனத்தின்படி கற்றுக்கொள்வீர்கள் என்றால், மாமியார் வீடும் தாய் வீடும் அது எந்த இடமாய்ந்தாலும் பாருங்க, எருசலேமை நினைத்து ஐயோ எருசலேமில் இருந்தேன் என்று சொல்லி சில மக்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தானியேல் பாபிலோனுக்கு சென்றான். பாபிலோனில் இருந்தாலும் எருசலேமில் இருந்ததை போல தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். பாபிலோன் அவனை எருசலேமின் ஆசீர்வாதத்தை விட்டு பிரிக்க முடியவில்லை. அதனால் எந்த இடத்திலேயும் எல்லாவற்றிலேயும் மனரம்யம் என்று சொன்ன ஒரு மன திருப்தி, ஒரு மன சமாதானத்தோடு இருக்கக்கூடிய நிலையை கற்றுக்கொண்டேன். இட்ஸ் a good lesson for your soul. இதை நீங்கள் உங்க கல்லூரி கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்க கற்றுக்கொண்ட எந்த சப்ஜெக்டும் இதை உங்களுக்கு தர முடியாது. Jesus alone is the good best teacher. அவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால், ஆண்டவரே மாமியார் வீடு பூதம் வீடு போல இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பூதத்தை துரத்தி ஏஞ்சலை அனுப்புவார். ஆண்டவர் அங்கே, ஏனென்றால் மாமியார் வீட்டில் இருக்கிற அதே ஆண்டவர் தான் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறார். அங்க போகும்போது கர்த்தர் உங்களை விட்டு விலகி போவதில்லை. ஆகையினால மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய மக்கள், மாமியார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களால் அந்த சூழலில் வாழ கூடிய ஒரு தகுதியை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி போக மாட்டேன் என்று சொன்னால் அதனால உங்க குடும்பம் அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அதனால உங்கள் சமாதானத்தை இழந்து போவீர்கள். ஆகையால் தான் பவுல் சொல்லுங்க, இந்த நல்ல பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் ஜெயிலில் இருந்தாலும் ஊழியம் செய்தார், ஜெயிலுக்கு வெளியே இருந்தாலும் ஊழியம் செய்தார். ஜெயில் வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக இருங்கள் என்று எழுதினார். ஐயோ, ஜெயிலில் அவர் புலம்பவில்லை. எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். திஸ் இஸ் த வேல்யூபிள் குட் லெசன். இது ஆண்டவர் தான் கற்றுத் தருவார். இந்த நல்ல பாடத்தை ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 144:1. என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் என்
பாருங்க, விரல்களை பயிற்றுவித்தார், கைகளை பயிற்றுவித்தார். எதுக்கு? யுத்தம் செய்ய, எதிராளியை மேற்கொள்வதற்கு என்னை பயிற்றுவித்தார் என்று சொல்லுகிறார். God trained him how to war against your enemy. எதிராளியோடு எப்படி போரிடணும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு பயிற்சி கொடுத்தார். David was a man of war. He was successful in his battle. யுத்தத்திலே எழுத்தின்படியாக லிட்டரலாக எடுத்துக்கொண்டால் தாவீதுக்கு அநேக யுத்த தந்திரங்களை கற்றுக் கொடுத்து அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் அவன் வெற்றி பெறுவதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். தேவன் அவரை பயிற்றுவித்தபடினாலே he was a successful man in all his battle. அவர் தோல்வியடையாத, யுத்தங்களில் தோற்று போகாத ஒரு மனிதனாய் இருந்தார். கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பலவித யுத்தங்களை சந்திக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் we are standing in battlefield, not playground. எல்லாருமே நம்ம யுத்த முனையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பிளேகிரவுண்ட் ஆடிட்டோரியத்தில் அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு யுத்த ஃபீல்டில் இருக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமான யுத்தங்கள் உண்டு. we have war against. நீங்கள் எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? we have different type of war. பிசாசு நமக்கு எதிராக பல யுத்தங்களை ஸ்தோத்திரம் அவன் செய்கிறார். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆண்டவர் தாவீதுக்கு கைகளையும் விரல்களையும் கூட யுத்தத்துக்கு எப்படி உன் கையை பயன்படுத்தணும், உன் விரலை எப்படி பயன்படுத்தணும் என்ற பயிற்சியை கொடுத்தார். யுத்தத்துக்கு பயிற்றுவித்தார். ஆவிக்குரிய வட்டாரத்தில் many Christians are idle, no fighting. யுத்தம் செய்யாமல் சும்மா நிற்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பயிற்றுவிக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா மக்களாக இருந்தாலும் சரி, நாம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால something wrong, some evil spirit is working behind them. நாம் ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது, நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆள் கொடுக்கிறார் என்றால் அந்த ஆள் மேல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்மோடு ஸ்தோத்திரம் எதிர்த்து நமக்கு எதிராக நியூசன்ஸ் பண்ணக்கூடிய மக்கள், பிரச்சனை கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அவர்களை மாம்சத்தின் பார்க்கும்போது அவர்கள் மேல நமக்கு ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனால் அவர்களை தூண்டிவிடக்கூடிய ஆவிகளை கண்டு அதை உணர்ந்து நீங்கள் அந்த ஆவிகளை எதிர்க்க வேண்டுமே ஒழிய அந்த மனிதனோடு நீங்கள் பட்டை எடுத்துக்கொண்டு போராடினால் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடும், அது பகையை உருவாக்கக்கூடும். சில வேளை மனைவி மூலமாய் பிசாசு வரலாம், பிள்ளைகள் மூலமாய் வரலாம். உங்க குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்க பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாய் வரலாம். நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய நிலையில் நாம யுத்த நாட்களை முதுக காட்டாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்ய கற்றுத்தருவார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்ளும் நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தாரும். உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி 19ஆம் சங்கீதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு கைக்கொள்ளத்தக்க உணர்வையும் கிருபையும் யாவருக்கும் தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.